வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்டுக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டின்னர் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நூடுல்ஸ் நம்ம கடைகளில் நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது கொஞ்சம் ஏஷியன், அதாவது இந்தோனேஷியன் ஸ்டைல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் நூடுல்ஸ் செஞ்சிடலாமா? இதை நாம் 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். அப்படி ஸ்டெப்பாக எடுத்து செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சில்லி கார்லிக் பேஸ்ட் சொன்னாலே அதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுடுங்க. அதில் ஒரு 10 வரமிளகா, 10 காஷ்மீரி மிளகா அதை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இந்த மிளகா இருந்தால் நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை அப்படியே மிக்சியில் எடுத்து போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப ஃபைன் பேஸ்ட் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபைன் பேஸ்ட்டுக்கு முன்னால் அரைச்சி எடுத்துடலாம். இது ஸ்டெப் நம்பர் 1. அடுத்தது நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் செய்கிற நூடுல்ஸ் 2 பெரியவங்க 2 குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணிக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்குங்க. அப்போ என்னாகும், இந்த எண்ணெய் ஊற்றுறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். இது உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு 300 கிராம் அப்படி இருக்கும் குவான்டிட்டி. ஸோ கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடுங்க. ஒரு 2லேருந்து 4 நிமிஷம், 3-4 நிமிஷத்துலேயே நூடுல்ஸ் ரொம்ப வேகம் விட்டுறக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வேக விடுங்க. ஸோ 4 நிமிஷம் வெந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க. ஸோ 3/4 பதத்தில் எடுத்திங்கன்னா அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குக் ஆகும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு வந்துடலாமா? ஒரு கொலாண்டரில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் நூடுல்ஸ் அப்படியே கொட்டி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் சட்டுன்னு ஆறிடும். ஸோ இப்போ நூடுல்ஸ் ரெடி. சில்லி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த சில்லி கார்லிக் செஷ்வன் சாஸ் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இது சைனீஸ் வாக்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு 20-25 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மிளகாய் பேஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதில் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் அப்படி ஆகும்ல லைட்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளேமை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி அந்த மிளகாய் பேஸ்ட்டை இதில் போடுங்க. ஃபுல்லாக நல்லா சுத்தமாக வலித்து போட்டுடலாம். இந்த நூடுல்ஸ்க்கு இவ்வளோ மிளகாவும் நான் இப்போ செய்ய போகிறதில்ல. இதில் 2 பங்கு இதை நம்ம தனியாக எடுத்து வெளியில் வச்சுக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகும். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர், சர்க்கரையும் இதில் சேருங்க. சேர்த்து நல்லா அப்படியே குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்தளவு குக் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் செஞ்சுருக்கிறது இதுதான் சில்லி கார்லிக் செஷ்வன் சாஸ். இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜிலே கூட வச்சுக்கலாம். இன்னும் லாங் டைம் நீங்கள் வச்சுக்கணுன்னா இதில் 1 டீஸ்பூன் இறக்கும் போது வினிகரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நான் பாருங்கள் இப்போ இதில் பாதிக்கு மேலே, அதாவது ஒரு 2 பங்கு அந்த பேஸ்ட்டை இந்த நல்ல க்ளீனான ஒரு கண்டெய்னரில் எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜ் அண்ட் நான்வெஜ் டிஷ்ஷஸ் நம்ம செய்யலாம். அடுத்தது நான் அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ 1/3 ஒரு பாகம் மட்டும் இருக்குது. இது போதும் நமக்கு இன்றைக்கி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு. இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிடலாம். கண்டெய்னரில் வைக்கும் போது நல்லா அது ஆறுனதுக்கப்புறம்
மூடி வைங்க. இப்போ கேரட், கேபேஜ் போட்டுக்குங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த ஏஷியன் ஸ்டைல், நீங்கள் மலேசியா நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அங்கே வந்து இதை வந்து மீ கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கும் அந்த நூடுல்ஸில். இன்றைக்கி நான் வந்து டோஃபு, அதாவது சோயா பன்னீர் சொல்லுவோம் இல்லையா, சோயாவில் செய்கிற பன்னீர் இது பேர் டோஃபு. இது வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் வெஜிடேரியன் பீப்புள். நீங்கள் நான் இன்றைக்கி இது சேர்க்குறேன், இது வெஜ்ஜுங்கிறதுனால நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம், ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டேன். எல்லாமே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இப்போ ஊற்றிருக்கேன். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போது அதில் உப்பு கொஞ்சம் போட்டோம். அடுத்தது அந்த சில்லி பேஸ்ட்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும் நம்ம. இப்போ வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ஒரு 150 கிராம் நீளமாக மெல்லிசாக நறுக்கின கேப்சிகம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது வந்து சைனீஸ் கீரைன்னு சொல்லுவாங்க, பாக்சோய் அப்படின்னு. அது இப்போ இங்கே நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், காய்கறி கடையிலெல்லாம் கூட கிடைக்கிது. உங்களுக்கு கிடைச்சா அது சேர்த்துக்குங்க. பாருங்கள், இதில் இப்போ எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்குது, கீரை இருக்குது, ப்ரோட்டீனுக்கு வந்து தோஃபுவும் இருக்குது. இப்போ அதையும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு, அதுக்குள்ளே நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு உதிரியாக. அதை உள்ளே போட்டு ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது, ஹை ஃப்ளேமில் இருக்குது. எப்பயுமே வந்து இந்த சைனீஸ் ஸ்டைல் ஐட்டம்ஸ் நீங்கள் ரோட் சைடில் கூட பார்த்துருப்பீங்க. நூடுல்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த நெருப்பு அப்படியே ஃபுல் நெருப்பு பறக்கும். அப்படி தான் அதை டாஸ் பண்ணணும். நல்லா இதோடு சேர்த்து கலந்து விடுங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் சோயா சாஸ் மேலே போட்டுக்குங்க. போட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் ஒரு டாஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான இந்தோனேஷியன் ஸ்டைல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே சேர்த்து கீரை இருக்குது. ஸோ ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். ஸோ வெறும் மேகியை போட்டு சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம அதுக்காக டெய்லி நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட போகிறதில்ல. அட்லீஸ்ட் மாதத்தில் 1 தடவையோ 2 தடவையோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நூடுல்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.